படுத்தா தூக்கமே வரமாட்டேக்கி. சௌமியா நாளைக்கு என்னதான் சொல்ல போறான்னு தெரியல. அதை நினைச்சு நினைச்சு தூக்கமே வரமாட்டேக்கி. பேசாம மெசேஜ் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம் வேண்டாம், அவ தங்கச்சி பார்த்தாலும் பார்த்துருவா. நாளைக்கு காலையிலேயே அவ சொல்லட்டும். சரி தூங்கலாம். கரெக்டாக மணி 12. பேசாம ஒரு மெசேஜ் பண்ணி பார்க்கலாமா? ஹாப்பி நியூ இயர்னு. சரி சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். அவளா இருந்தானா ஹாய்ன்னு சொல்லி ஏதாவது மெசேஜ் அனுப்புவா. மெசேஜ் பண்ணியாச்சு. என்ன ஒரு டிக் தான் விழுது. ஒருவேளை நெட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டாலோ? சரி சரி, அப்போ நம்மளும் தூங்கிடலாம். சுமித்ரா, சுமித்ரா. ஏய் வாடி சௌமி, எவ்வளோ நேரம் உனக்காண்டி வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? எடி காலை சீக்கிரமாக கோயிலுக்கு போகணும்னு இல்லை, நீ ஏன்டி இவ்வளோ லேட் ஆகிக்கிட்ட? அம்மா வீட்டில் 2-3 வேலையை பார்த்து கொடுத்துட்டு போனாங்க, அதுதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வா நம்ம கோயிலுக்கு போவோம். சரி சரி போகலாம் போகலாம். சௌமி, கோவிலுக்கு வந்து சாமி கும்பிட்டாச்சு. சரி வீட்டுக்கு போமா? எடி இன்னும் கொஞ்ச நேரம் இருடி, ஒரு முக்கியமான ஒருத்தவங்க வரேன்னாங்க. யாருடி? சூர்யா தான். சூர்யாவா? என்னடி சூர்யாவை எதுக்கு இங்கே வர சொன்ன? சும்மாதான்டி பேசலான்னு. சௌமி, வர வர நீ பண்ணுறதை பார்த்தா எனக்கு சரியாகவே தெரியல. என்னடி சூர்யாவை லவ் பண்ணுறியா என்ன? அதை நான் சூர்யா கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். சரி சரி, ஓகே ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சா அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்கோ. என்ன இன்னும் சூர்யாவை ஆளே காணோம்? எவ்வளோ நேரம் ஆகுது? இன்னொரு அதிசயம், இன்னைக்கு என்ன சௌமியா சீக்கிரமா வந்துட்டா? நம்ம தான் இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. கூட அவள் ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்போ இன்னைக்கு லவ்வை சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. சரி இப்போ என்ன செய்ய? சரி முதல்ல போய் கேட்டு பார்ப்போம். டி சூர்யா வந்துட்டாரு. சரிடி, நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க. நான் கோவிலில் பிரசாதம் வாங்க மறந்துட்டேன், போய் பொங்கல் வாங்கிட்டு வரேன். சரி சரி. நல்ல வேலை அவள் ஃப்ரெண்டு போயிட்டா. சரி இப்போ தனியாக தான் இருக்கா, போய் கேட்போம். சாரி சௌமி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உங்களை பார்க்க வரலையே, சும்மா சாமி கும்பலான்னு வந்தேன். நீங்கள் ஏன் என்கிட்ட சாரி கேட்கீங்க? என்ன இவ இப்படி சொல்றா? சௌமியா, நீ என்னையும் பார்க்க வரலையா? ஆஹா, நான் கோயிலுக்கு சாமி கும்பிட தான் வந்தேன். அப்படியா? நான் தான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் போல. சாரி சாரி. சரி நான் அப்படி கிளம்புறேன். ஐயோ சூர்யா போகாதீங்க, சும்மா சொன்னேன், உங்களை பார்க்க தான் வந்தேன். எனக்கு தான் தெரியுமே, நானும் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அப்புறம் சௌமி, நீ லவ் பண்றியா இல்லையாங்கிறத சொல்றேன்னு இல்ல, சொல்லு சௌமி. ஆமா சூர்யா, நீங்க நைட்டெல்லாம் சரியா தூங்கலையா என்ன? ஆமா சௌமி, நீ காலையில என்ன சொல்ல போறியோ நினைச்சு நினைச்சு தூக்கமே வரல. எனக்கும் அப்படித்தான் சூர்யா, ஒரே நினப்பு தான் உங்களை பத்தி. அது என்னை பத்தி நினைச்சியா? என்ன நினைச்ச? உங்ககிட்ட நான் என் காதலை எப்படி சொல்லலாம்னு யோசிச்சேன். என்ன சொல்ற சௌமி? உண்மைக்குமே வா, நீ லவ் பண்றியா? ஆமா சூர்யா, ஐ லவ் யூ சூர்யா. இது உண்மையிலே கனவா நனவானே தெரியலையே. நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா சௌமி? கனவுலாம் இல்ல, நிஜம்தான். உண்மைக்குமே நான் உங்களை லவ் பண்றேன். நீங்க மட்டும் என்ன சின்ன வயசுல இருந்து லவ் பண்றேன்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுல இருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எனக்கு தான் தெரியாம போச்சு. அதெல்லாம் நிறைய விஷயங்கள் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நானும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைப்பேன். சரி நீங்க எங்க என்னை லவ் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சு நானும் கண்டுக்காம போயிடுவேன். என்ன நான் நினைச்ச மாதிரியே அப்படியே சொல்ற? நானும் இதை தான் நினைச்சேன். இவ எங்க நம்மளை லவ் பண்ண போறா, இவளுக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு நினைச்சு நானும் கண்டுக்காம உங்ககிட்ட சொல்லாமே இருந்தேன். சரி எப்படியோ உங்ககிட்ட என் லவ்வை சொல்லிட்டேன். இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எனக்கும் தான் சூர்யா. அப்புறம் சூர்யா, உங்க வீட்டுல உங்க அம்மா நம்ம கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவாங்களா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது சௌமி. சும்மா பேருக்குன்னு சொல்லாதீங்க சூர்யா. நான் திடீர்னு உங்ககிட்ட இப்படி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டேன். சொன்னதுலேருந்து எனக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. எப்படி உங்கள் வீட்டில் கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லுவாங்கல்ல? அதெல்லாம் கண்டிப்பாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்களோ சொல்லலையோ, நான் உன்னையே தான் கல்யாணம் பண்ணுவேன். என்ன சூர்யா எப்படி சொல்கிறீங்க? உங்கள் வீட்டில் அப்போ சரின்னு சொல்ல மாட்டாங்களா? சரின்னு சொல்ல வைப்போம். அதான் எங்கள் அண்ணன் இருக்காமல, ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் கிட்ட சொல்லி பார்க்குறேன். அவன் வந்து எப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் அம்மாட்ட சொல்லுவான். சொல்லி அப்படியே எங்கள் அப்பாட்ட சொல்லி அப்படியே நம்ம கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவோம். ஓகே? சரி சூர்யா, உங்கள் வார்த்தையை நம்புகிறேன். உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் தான் பேசணும் நம்ம கல்யாணத்தை பற்றி. சரி சௌமி, எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படியே எனக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. சரி சரி, அங்கே என் ஃப்ரெண்டு எனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நான் கிளம்புறேன். அப்புறமா பார்க்கலாம். சரி சௌமி, உனக்காண்டி ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது எனக்கா? என்ன சூர்யா திடீர்னு கிஃப்ட்டுங்கிறீங்க? என்ன கிஃப்ட்டு? ஒன்றும் இல்லை சௌமி, சப்போஸ் நீ என்னை லவ் பண்ணுறது உண்மை அப்படின்னு தெரிஞ்சா உனக்கு ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதான் ஒரு சின்ன கிஃப்டாக ஒன்று வாங்கினேன். எங்க காமிங்க சௌமி, உனக்காண்டி டெய்ரி மில்க் வாங்கிட்டு வந்தேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சூர்யா. அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ளேவர்லயே கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கொடுங்க கொடுங்க. நான் கூட நினச்சேன் உனக்கு டெய்ரி மில்க் அதுவும் வெறும் சாதாரண சாக்லேட் தான் வாங்கி கொடுக்கும், இதை விட காஸ்ட்லியாக ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். இதை பார்த்து இவ்வளோ சந்தோஷப்படுறேன்.
என்ன சொல்றீங்க சூர்யா? எவ்வளோ காஸ்ட்லியான பொருள் எனக்கு வாங்கி கொடுத்தாலும் சரி, எனக்கு இந்த டெய்ரி மில்க்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே இதுதான், தெரியுமா? அப்படியா? சரி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் கிஃப்டே பெஸ்ட் கிஃப்டாக தான் கொடுத்துருக்கேன் போல. ஆமா ஆமா. சரி சூர்யா, நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்பட்டா? இந்தா வாங்கிக்கோ. சரி, பாய். சரி சௌமி, பாய். இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கு. சரி, இதே சந்தோஷத்தோட வேலைக்கு போவோம். அட, முக்கியமான விஷயத்த மறந்துட்டோமே. அப்பா அம்மா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு முடிவு பண்ணுங்கன்னு சொன்னா, அம்மா கிட்ட பேசுறதுக்கே எனக்கு தயக்கமா இருக்கும். இதுல அப்பா கிட்ட வர பேசணும்னு வர சொல்லிட்டாலே. ரெண்டு பேரையும் சமாளிச்சு இவங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போறதுக்குள்ள ஓரளவுக்கு ஓஞ்சி போயிடும் போலயே. லவ் பண்ணும் போது ஜாலியா தான் இருக்கு. இதே கல்யாணம் முடிக்கும் போது தான் திக்கு திக்குன்னு பயமா இருக்கு. கடவுளே, எப்படியாச்சும் எனக்கும் சௌமியாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. சரி, நம்ம முதல்ல லவ் பண்றதை கார்த்திக் அண்ணன் கிட்ட சொல்லுவோம். அவன் தான் அப்பா அம்மா கிட்ட பேசி எப்படியாவது சரி பண்ணுவான். வீட்டுக்கு வரும்போது சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்தோடனே திக்கு திக்குன்னு இருக்கே. இப்போ எப்படி அண்ணங்கிட்ட சொல்ல? கார்த்திக் அண்ணன் எங்க? கார்த்திக் அண்ணே, கார்த்திக் அண்ணே, இங்க வா, இங்க வா. சொல்லு சூர்யா. என்னடா திடீர்னு கூப்பிட்ட? என்னடா முக்கியமான வேலை எதுவும் இருக்கா என்ன? இல்லைண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். இங்கே வச்சு பேச வேண்டாம். ரூம்ல போய் பேசலாமா? அப்படியாடா? சரி வா, ரூமுக்கு போலாம். இப்போ சொல்லுடா. என்னே, என்னோட லைஃப்பை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும். என்னடா சொல்லு. லைஃப்பை பத்தினா? டேய், ஃபாரினுக்கு போகணும்னு நினைக்கியாடா? கை நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கியா? கண்டிப்பா சொல்லுடா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஃபாரின்ல. அவங்க கிட்ட சொல்லி உனக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்து கொடுக்க சொல்றேன். ஐயோ அண்ணே, அதை பத்தி சொல்லலனே. பின்ன என்னடா உன் லைஃப்பை பத்தி சொல்றேங்க? என்ன விஷயம்? அண்ணே, நான் லவ் பண்ற பொண்ணை பத்தி உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுடா, யாருடா அந்த பொண்ணு? நானும் சொல்ல நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இப்ப சொல்லுவோம் அப்ப சொல்லுவான்னு பார்த்தா சொல்லவே மாட்டிக்க. சொல்லு சொல்லு, யாருன்னு? நே, வேற யாரும் இல்லைனே. நம்ம வீட்டு பக்கத்துல இருக்காங்கல்ல, நம்ம வீட்டுல வாடகைக்கு இருக்காங்கல்ல, புஷ்பாக்கா, அவங்களோட பொண்ணு சௌமியா. டேய், உண்மைக்குமே வாடா? சௌமியாவை லவ் பண்றியா? ஆமாண்ணே, நீ தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இன்னைக்கு தானே நான் லவ்வை ப்ரொப்போஸ் பண்ணேன். அவளும் ஓகே சொல்லிட்டா. அது மட்டும் இல்லை, வீட்டில் நீங்கள் தான் பொண்ணு கேட்டு வரணும் அப்படிலாம் சொல்லிட்டானே. அவளை தான் கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படியாச்சும் வீட்டில் அம்மா அப்பா கிட்ட பேசி எனக்கு சரி பண்ணி கொடுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. டேய், நான் அம்மாவை கூட சரி பண்ணிடுவேன். ஆனால் அப்பாவை சான்ஸே கிடையாதுடா. ஏன்னா அப்பா என்னை பார்த்தாலே ரொம்ப கோவப்படுவாங்க. இப்போ என்ன செய்யலாம்? உனக்கு நான் தான் ஹெல்ப் பண்ண முடியும். சரி, அம்மா விட்டு வேணா அப்பாவை பேச சொல்லலாம். ஓகே அண்ணே, அம்மா சொன்னா அப்பா கேட்பாரானே? சொல்லி பாப்போம். முதல்ல அம்மா சரின்னு சொல்றாங்களான்னு கேட்போம். கார்த்திக், கார்த்திக். டேய், அம்மா தான்டா வராங்க. சூர்யா, நீ இங்க தான் இருக்கியா? உங்ககிட்ட தான் முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு ஓடி வந்தேன். சரி, முதல்ல உங்க அண்ணன் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னம்மா, என்ன விஷயம்? 2 நாளைக்கு முன்னாடி நானும் அப்பாவும் ஸ்ரேயா வீட்டுக்கு போயிருந்தோம். அப்ப ஸ்ரேயா வீட்டுல போய் பேசணும். அந்த மாதிரி சூர்யாவுக்கும் ஸ்ரேயாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டோம். அதுக்கு அவங்க முதல்ல வேண்டாம் வேண்டாம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 1 வாரத்துல உனக்கும் ஸ்ரேயாவுக்கும் நிச்சயதார்த்தம். அம்மா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம என் கல்யாணத்தை பத்தி நீங்க எப்படி முடிவு எடுக்கலாம்? ஏய், நாங்க உன்னோட அம்மா அப்பாடா. உனக்கு எது நல்லது கெட்டதோ அதை நாங்க தானடா பாப்போம். நீ இப்படி கோவப்படுற? உங்க அண்ணன் தான் எங்க பேச்ச கேட்க மாட்டேங்கான். நீ யார் எங்க பேச்ச கேப்பியன்னு சொல்லி தான் உனக்கு ஸ்ரேயாவுக்கும் கல்யாணத்தை முடிச்சுப்போன்னு நினைச்சோம். எம்மா, அவனுக்கு தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான்ல. வேண்டாம் வேண்டாம்னா என்ன காரணம்? எத்தனை நாளைக்கு தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பான்? நீ அப்படித்தான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு உனக்கு இந்த இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. நீ ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிப்பேன்னு பார்த்தேன். சரி, நீ சரிப்பட்டு வர மாட்டேன். சரி, இவனுக்காக முடிச்சு வைப்பேன்னு பார்த்தா இவனை எப்படி இடுப்பு பிடிச்சிட்டு இருக்கானே. அம்மா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். ஸ்ரேயா வேண்டவே வேண்டாம். இங்க பார் சூர்யா, நானும் உங்க அப்பா மெனக்கட்டு போய் வீட்டுல போய் பேசிட்டு வந்திருக்கோம். உங்களை யாருமா போய் பேச சொன்னா? அவங்களே கோவப்பட்டு தானம்மா இந்த வீட்டை விட்டு போனாங்க. திரும்ப ஏமா அவங்க கிட்ட போய் நீங்க பேசுறீங்க? ஏய், அவன் என் தம்பிடா. அவனுக்கு அக்கா மேல எவ்வளவு நாள் கோவப்படுறதுக்கு உரிமை இருக்கு. சரியா? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. எனக்கு என் தம்பியோட சொந்தம் நீடிக்கணும். அதுக்கு நான் ஸ்ரேயாவுக்கும் சூர்யாவுக்கும் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன். சூர்யா, நீ என்னனாலும் சொல்லிக்கோ. ஆனா உனக்கும் ஸ்ரேயாவுக்கும் தான் கல்யாணம். பாத்தியானே இந்த அம்மாவை? கொஞ்சம் கூட என் பேச்சுக்கு மதிப்பே இல்லாம அவ்வாட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. சே, இப்ப சௌமிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா. சரி சரி விடு, அம்மா கிட்ட போய் நான் பேசுறேன். பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லனே. நானே அம்மா கிட்ட போய் பேசுறேன். வேண்டாம், நம்ம 2 பேரும் போய் சேர்ந்து சொல்லுவோம். நீ சௌமியாவை தான் லவ் பண்றேன்னு சொல்லிடு. நீ அம்மா கிட்ட சொல்றத பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அம்மா கிட்ட சொல்லிட்டோன்னு நினைச்சுக்கோ, அடுத்த செகண்ட் போய் புஷ்பாக்கா வீட்டுல போய் நின்று சௌமியா கிட்ட போய் சண்டை போடுவாங்க. பிறகு எங்க விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிரும். பாவு சௌமி. சரி விடு, ஃபீல் பண்ணாத. என்ன பண்ணலாம்னு யோசிக்க. இன்னே பேசாம ஸ்ரேயாவை நீயே கல்யாணம் பண்ணிக்கோனே. எனக்கு ஸ்ரேயா வேண்டாம்ப்பா. நானே, நீ தானே எனக்கு மூத்தவன். நீ தானே முதல்ல கல்யாணம் பண்ணணும். உன்னைய விட்டுட்டு என்னைய முடிச்சிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. என்னே ப்ளீஸ்ண்ணே, என்னை காப்பாத்துறதுக்கு நீ தானே ஒரே வழி. தயவு செஞ்சு ஸ்ரேயாவை நீ கல்யாணம் பண்ணிக்கோனே. சௌமியாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். டி சூர்யா, எனக்கு அவளை பிடிக்கலங்க. ஐயோ, இப்ப என்ன செய்ய? சரி விடு, அம்மா கிட்ட திரும்பவும் பேசிட்டு வரேன்.